அதிமுக முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். அதிமுக இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இங்க பாக்குறவங்களாம் சொல்லுவாங்க, இது சிம்பிள் பிரீஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்புறம் வராது. ஆனா நாடு பூரா மக்கள் ஒற்றுமையா போங்க, ஒற்றுமையா போங்க. எல்லா நிர்வாகிகள்ட்டையும் தான் சொல்றாங்க. நீங்க தெரியும், எல்லா நிர்வாகிகள்ட்டையும் ரகுமான்ல இருந்து எழுதிக்கிட்டே இருக்காரு டெய்லி. அவர் எல்லா நிர்வாகிகள்ட்டையும் கோஷம் பண்ணி அப்படிதான் போட்டே இருப்பாரு. எல்லா நிர்வாகிகள்ட்டையும் எல்லாரும் மக்கள் சொல்றதெல்லாம் ஒற்றுமையா போங்க சார், அடிச்சுக்காதீங்க, திமுகவுக்கு தேர்தலே வேணாம் சார், இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்தாதீங்கன்னு. அண்ணன் ஓபிஎஸ் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பில் வெற்றி பெற்றதும் இருமாப்படையவில்லை, அகங்காரம் கொள்ளவில்லை, ஆணவம் வரவில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே வந்து வா நண்பா மறுபடியும் ஒன்னா போலான்னு கூப்பிட்டார். ஆனா பழனிசாமி வருவதாகவே இல்லை. பொறுத்திருந்து முடியாமல் தான் இந்த முடிவிற்கு வந்தோம். நாளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் நாங்கள் காரணம் அல்ல. தலைவர் உருவாக்கி கொடுத்த அந்த தங்க தலைவன் உருவாக்கி கொடுத்த அந்த இரட்டை இலை சின்னம் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெள்ளுனார் புலம்பெயர்ப்பு வரியை எழுதிட்டு. ஆகவே அப்படிப்பட்ட சின்னம் புரட்சி தலைவர் அம்மா பரிணாம வளர்ச்சி வெற்றிகளை குவித்த சின்னம். நாளை ஏதாவது அதுக்கு ஆகும், முடக்கப்படும் என்று சொன்னால் பழனிசாமி இந்த தீய சக்தி தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த கட்சியை அடமானம் வைத்து ஒழிக்க முடிவு செய்து விட்டார். அவருக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ முடக்கிட்ட சின்னத்தை நாங்கள் தான் ஏதாவது பிரைவேட் சிம்பிளை தேடி போகணும். பழனிசாமி பொறுத்த வரைக்கும் திமுக சிம்பிள் கூட நிற்பார். அவர் கவர்மெண்டோட நல்ல டைஅப்ல இருக்கார். அதனால தான் கவர்மெண்ட் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுல எங்கள் அண்ணனையும் தூக்கி பின்னாடி உட்கார வச்சு அசம்பிளியில். நேற்றைய தினமே இப்படிப்பட்ட செய்திகள் புரளியாக வருகிறது என்பதை ஒருங்கிணைப்பாளர் அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அது புரளியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவரவர்கள் கட்சியில் அவரவர்கள் சின்னத்தில் நிற்கட்டும். ஆகவே எங்களது கட்சியில் இரட்டையிலையில் தான் நிற்பேன் என்று ஒருங்கிணைப்பாளர் சொன்னதை நினைவிலே கொள்ளுங்கள். ஆகவே அது புரளி, அது நடக்காது. ஒரு இன்னைக்கு நாளைக்கு அர்ஜுனா மதுரை போயிருக்கார், திரும்பி வந்துருவாரு. வந்தவுடனே ஒரு இறுதி கட்டத்தை அடையும். இந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் ஆணையத்தை போய் நீங்க சந்திச்சு அணுகி இருக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தை நீங்க என்ன தரப்ப முன் வச்சீங்க, அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? இல்ல தேர்தல் ஆணையத்திட்ட போல நான் போனது டெல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருச்சு. நம்ம கொடுத்த பெட்டிஷனை கன்சிடர் பண்ணுங்க, இன்னொரு பெட்டிஷன் இப்படி கொடுங்க இப்ப ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லிச்சு. அதனால கொடுத்துட்டு வந்துட்டோம். அது எங்களுக்கு கிடைக்காத நிலையில் அது ஃப்ரீஸ் ஆயிடும். முதல்ல அண்ணனுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா நியாயமா கிடைக்க வேண்டியது ஓபிஎஸ் அண்ணனுக்கு, கிடைக்கலன்னா ஃப்ரோசன். நீதிமன்ற சொல்லியபடி நீங்க தேர்தல் ஆணையத்துல யார் மனு கொடுத்தா, யாரோட பேர்ல கொடுத்தீங்க? என்னுடைய மனு சார், நான் தான் கொடுத்திருக்கேன். புகழேந்தி தான் கொடுக்க முடியும். நான் தான் அப்ளிகேண்ட், நான் தான் கொடுத்திருக்கேன். ஓபிஎஸ் அண்ணனுக்கு சேரணும். அது நியாயப்படி. அது சேரலனா வேற வழி இல்ல. இலைய வந்து நீங்க வந்து இலைன்னு இல்லை, சின்னத்தை வேற வழி இல்லாம நெக் ஆஃப் த மூவ்மெண்ட்ல நீங்க டிசிஷன் எடுக்க முடியாது. அதுதான் சட்டம். நீங்க ஃப்ரீஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறதையும் கோட் பண்ணி மொத்தம் உங்களுக்கு இலை வேணும், இல்லைனாக்கா அடுத்த கட்ட முடிவு ஃப்ரீஸ் பண்ணணும். தப்பே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இது தீய சக்தி கையில் போய்விடக்கூடாது. அதான் எடப்பாடி பழனிசாமி தீய சக்தி கையில புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம் போயிடக்கூடாது. ஏன்னா பைலா திருத்தப்பட்டு 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், பணக்காரன்லாம் அங்க இருக்கணும், பக்கத்துல தொண்டர்கள் நிற்க முடியாத சூழ்நிலை. அவரே காட்டடிச்சு அவரே விடுவார். 5 வருஷமா அவர் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும். இவர் ஓபிஎஸ் என்ன பெர்ச்சரா சேர்த்துக்கிட்டப்ப 5 வருஷம் கண்டிஷன்ல வரல. ஏன்னா அவர் காப்பாத்திக்கணும். இப்படி எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை தில்லுமுடு. காசு வந்துருச்சு சார், திமிரு வந்துருச்சு சார். காசு தான் சார். டெல்லியில கூட கேட்கறாங்க, இந்த ஆளுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தேரி வந்துச்சு. சுத்த பயந்தவங்களை என்னோட பழகின காலத்துல அதிகமா பேசவே மாட்டாங்க. பணம் சார், பணம் கொட்டி இருக்கு. அரசு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறணும் என்ற ஒரே எண்ணத்துல செயல்படுறார். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதன் உருவாக்கிய இந்த இயக்கம் என்னைக்கும் தலை தோங்கி நிற்கும். ஆகவே இங்கே நீங்கள் கண்ட கனவெல்லாம் பலிக்காது. பழனிசாமி வெல்ல போவது நாங்கள் தான். அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில், அண்ணன் பண்ருட்டியார் ஆலோசனையில்